பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது வந்து பல பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் நிச்சயமாக திரையில் வந்து அது வரும்போது ஃபார்ச்சுனேட்டாக வந்து பேரரசு பண்ணார். நான் என்ன நினைக்கிறேன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக பேரரசு பண்ணியிருக்காரு. ஒருவேளை பண்ணாமல் இருந்தார் அவர் இன்னைக்கு ஒரு மினிஸ்டராகவும் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. உண்மையை பேசினா மட்டும்தான் அந்த திரைப்படம் வெளிவருவது கஷ்டம். பொய்யை பேசலாம், கற்பனையை பேசலாம், ஆபாசத்தை பேசலாம், அருவறுப்பை பேசலாம், வன்முறையை பேசலாம், கலாச்சார சீர்குலைவை பேசலாம். ஆனால் உண்மையை பேசினா அந்த திரைப்படம் இந்தியாவில் வெளியாகிறது ரொம்ப கஷ்டம். தலையாவும் பயப்பட வேண்டியதா இருக்கு, மக்கள் தலையாவும் பயப்பட வேண்டியதா இருக்கு. 15-12 வருஷத்துக்கு முன்னாடி வந்த தலைவாவும் பயப்பட வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. இன்னைக்கு வந்திருக்க மக்கள் தலைவாவும் பயப்பட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. உண்மையே வந்து நான் படம் பண்ணும்போது அந்த ஒரு நெருக்கடி எங்களுக்கு இல்லை. பிரிவு தேர்தலில் படம் போகும்போது சென்சார் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மக்களாட்சி படம் எடுக்கும்போதெல்லாம் நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரோவர்ஷியலான படம். அந்த படம் எடுக்கும்போது எனக்கு எந்த விதமான பயமும் அச்சமும் இல்லை. ஏன்னா ஒரு உண்மையாகவே கொஞ்சம் சுதந்திரம் இருந்த மாதிரி நான் உணர்றேன். ஆனால் இன்னைக்கு இருக்கிற படைப்பாளிகளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு பயம் வந்து சூழ்ந்து நிற்குது. இது படம் பண்ணலாமா, படம் பண்ணால் ரிலீஸ் பண்ணுவாங்களா, சென்சார் பண்ணுவாங்களா, சென்சார் பண்ணால் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்களா, மத்திய அரசாங்கம் இந்த படத்தை சென்சார் பண்ணுமா, அப்படி பண்ணி வெளியே வந்தால் மாநில அரசாங்கம் இந்த படத்தை திரையரங்கில் அனுமதிக்குமா, இது மாதிரி பல்வேறு சென்சார்கள் அப்படி வெளியே வந்துட்டா இங்கே இருக்கிற ஜாதி கட்சிகளோ இல்லை வந்து மத கட்சிகளோ அவங்க ஏதாவது வந்து இதை பிரச்சனை பண்ணி படத்தை நிறுத்திடுவாங்களா. இப்போ ஒரு படைப்பாளி தன்னுடைய உண்மையை சொல்றதுக்கு யார் யாருக்கெல்லாம் பயப்பட வேண்டிய சுச்சுவேஷன் இன்னைக்கு இருக்குன்னா, இன்னைக்கு உண்மையை தவிர எது ஒன்றாலும் திரையரங்கில் பேசலாம், திரையில பேசலாம். உண்மையை பேசினா மட்டும்தான் அந்த திரைப்படம் வெளிவருவது கஷ்டம். பொய்யை பேசலாம், கற்பனையை பேசலாம், ஆபாசத்தை பேசலாம், அருவறுப்பை பேசலாம், வன்முறையை பேசலாம், கலாச்சார சீர்குலைவை பேசலாம். ஆனால் உண்மையை பேசினா அந்த திரைப்படம் இந்தியாவில் வெளியாகிறது ரொம்ப கஷ்டம். அதை நான் உணர்ந்து அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் அந்த ட்ராக்லேருந்து வெளியே வரத்துக்கு ஒரு படம் எடுத்து 14 வருஷம் வனவாசம் பண்ண மாதிரி என்னுடைய குற்றப்பத்திரிகை திரைப்படம் ஒரு 14 வருஷம் வனவாசம் போய் என் வாழ்க்கையே திசை மாற்றி அது மாதிரி படங்களை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே மாற்றி அமைச்சது. ஆனால் இன்னைக்கு இது படம் பார்க்கும்போது ஒரு காமெடியாக அது அதுக்கப்புறம் படைப்பாளிகள் கொஞ்சம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது எப்படி விஷயத்தை கொஞ்சம் கவர் பண்ணி அது வெளியே சொல்கிறது அப்படிங்கிறத வந்து மக்கள் தலைவா மாதிரி படங்கள் மூலம் அதை வெளியே கொண்டு வரதுக்கு இயக்குனர் பேசும்போதே அவரே பயங்கரமாக ரசித்து வந்து அப்போது ஒருத்தரை பற்றி பேசும்போது அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி பேச